இப்போ 50லேருந்து 7000 அளவுக்கு எப்படி டெவலப் பண்ணீங்க? அதான் மெயின் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சொந்த வண்டி தான் நம்ம வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் 100 வண்டி வரைக்கும் கூட சொந்த வண்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 2 வருஷத்துலேயே தெரிஞ்சு போச்சு. இந்த சொந்த வண்டி வச்சு இதை காம்ப்ளீட் பண்ண முடியாது. நிறைய பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. வாடகைக்கு கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண நிறைய வண்டி இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ரூ. 3000 தான் வாங்கினோம். எவ்வளோ வேணால் சம்பாதிக்கும். ரூ. 3000 கொடுத்தா டிரைவர் வாடகை உங்களுக்கு வாடகை ஒரு நாளைக்கு ரூ. 100 ரூ. 3000 வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை ஃபுல்லாக அந்த மாதிரி வந்தால் நிறைய பேர் வண்டி போட்டு 1,00,000லாம் சம்பாதிப்பாங்க. ஆனால் 3000 தான் கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஓலா ஊபர் வந்ததுலேருந்து கமிஷன் பேசிக்கில் 25% வாங்குறாங்க. அப்படி பார்த்தா 1,00,000 சம்பாதிச்சு 25,000 அவனுக்கு கொடுக்கணும். நாங்கள் அவங்க இப்போ கூட சொல்லுவாங்க, சார் நீங்கள் இருக்கும்போது நாங்கள் வீடு கட்டினேன், எவ்வளோ பசங்களுக்கு கல்யாணம் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். இப்போ வந்து அவங்க உழைச்சிட்டே இருக்கோம், கையில் நிற்க மாட்டேது காசு. அந்த அளவுக்கு வந்து காம்ப்ளீட் பண்ண மாதிரி பண்ணி எல்லாம் ஆடிட் பண்ணிட்டு அவங்க சாஃப்ட்வேர் மூலம் ஆடிட் பண்ணிட்டு எல்லாமே எங்கள் காசு அவங்ககிட்ட போயிட்டுருக்கு. நீங்கள் இருந்த காலம் ஒரு பொற்காலம் இப்போ கூட நினச்சி பார்க்குறாங்க. அந்த திருப்பி நாங்களும் சரி கமிஷன் வந்து நம்ம எல்லாம் 25% வாங்கினா இப்போ நாங்கள் 10% வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா நம்மளும் 10% வாங்கினா 1,00,000 சம்பாதிச்சா எனக்கு 10,000 கொடுப்பாங்க. எவ்வளோ வேணால் சம்பாதிக்க சொன்னதுனால தான் அந்த நடைமுறை வந்து ஆமாம் எவ்வளோ சம்பாதிச்சு நாங்கள் கேட்க மாட்டோம். 1,50,000 சம்பாதிச்சா கூட நாங்கள் கேட்க மாட்டோம். 3000 கொடுத்தா போதும் எங்களுக்கு. அதுதான் அவ்வளோ வளர்ச்சி. ஆமாம் கண்டிப்பாக.